மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஏற்ற நேரத்திலே அவர் கடந்து வருகிறவராய் காணப்பட்டார். கலாத்தியர் 4:4 நாம் வாசிக்கும் போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திலே பிறந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காலம் நிறைவேறின போது, குறித்த காலத்திலே கர்த்தர் இந்த உலகத்திற்கு என்ன செய்தார்? தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாய் பாவம் போக்கும் பலியா என்ன செய்தாராம்? அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் முன்குறித்து வைத்தவர். குறித்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எல்லாம் குறித்த நேரம். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படியே சகலமும் என்ன செய்தது? நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. வசனத்தில் என்ன வாசிப்போமானால் 3வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே என்ன செய்தாராம்? உயிரோடு. எல்லாம் வேத வாக்கியத்தின்படி. ஏனென்று சொன்னால், தம்மை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அருமையான பக்தன் சொல்லுகிறத நான் கர்த்தருடைய வசனத்திலிருந்து வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில நான் ஒன்றை உங்களுக்கு ஞாபகமூட்டும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை வாசிப்போமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டியதென்று வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை பாருங்கள். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எல்லாம் அச்சரம் பெறலாமல் நிறைவேறுகிறதாய் காணப்பட்டது. இயேசுவே சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றாயிலும் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. எனக்கு கமாவானாலும் சரி, புல் ஸ்டாப் ஆனாலும் சரி, அது செமிகோலன் ஆனாலும் சரி, எவைகளாய் காணப்பட்டாலும் அவைகள் எல்லாம் என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. ஏன்னு சொன்னால், தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றவே, இந்த பிதாவுடைய வார்த்தைகளை நிறைவேற்றவே இந்த உலகத்திற்கு வந்தார். கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிப்போமானால், எபிரேயருக்கு எழுதின நிருபம் சற்று முன்னுரையாய் உங்களோடு கூட நான் சொல்லி பிறகு நான் கர்த்தருடைய வசனத்தை உங்களை கடந்து போக விரும்புகிறேன். வசனத்தை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 7வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. இயேசுவை குறித்து ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் மறைவாகவும் வெளியரங்கமாகவும் எழுதப்பட்டிருக்கிறத நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அறிந்து கொள்ள முடியும். ஆயினால்தான் இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொன்னார். இப்ப வேத வாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் இயேசுவை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? கண்டுகொள்ள முடியும். ஆதியாகமத்திலே ஸ்திரீயின் வித்தாய் அவர் வெளிப்பட்டவர். யாத்திராகமத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் வெளிப்பட்டவர். லேவியர் ஆகமத்திலே தகனபலியாய் வெளிப்பட்டவர்.
என்னாகமத்தின் புஸ்தகத்திலே தளபதியாய் வெளிப்பட்ட கர்த்தர், வாகமத்தின் புஸ்தகத்திலே அங்கே சகோதரர் ஒருவராக தீர்க்கதரிசியாய் வெளிப்பட்ட கர்த்தர். இவ்விதமாய் ஒவ்வொரு காரியத்தில் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் இயேசு என்று சொல்லப்படுகிறதான அந்த நபரை மறைமுகமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நான் வாசிக்க முடியும். ஆனால் இன்றைய வேத வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து வருவோம். அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் என்ன செய்தாராம்? உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் என்ன ஆனார்? அது முதலாவது காரியம். 20வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில், பாருங்க, யாரானார்? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் யாராய் மாற்றப்பட்டார்? முதற்பலனாய் மாற்றப்பட்டார். அது மறுபடியும் நம்ம வசனத்துல 23வது வசனத்துல வாசிக்க முடியும். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்துதான் முதற்பலனாய் காணப்படுகிறவர். வேத வாக்கியத்தின்படி கிறிஸ்து முதற்பலனாய் வெளிப்பட்டு இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப வெளிப்பட்டவர் ஒரு காரியத்தை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 25:8வது வசனத்தை நான் வாசிக்கிற வேளையில, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். இயேசுவை பாதாளம் என்ன செய்ய முடியவில்லை? அடைத்து வைக்க முடியவே இல்லை. வசனத்தில் நான் வாசிப்போமானால் 16ஆம் சங்கீதத்துக்கு நேராய் சற்று நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 16ஆம் சங்கீதம் வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை 10வது வசனத்தை வாசியுங்கள். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தவானின் அழிவை என்ன செய்ய மாட்டீர்? காணவிட மாட்டீர். பாதாளம் அவரை பிடித்து வைக்க பார்த்தது. ஆனால் அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உடைய பரிசுத்தவானை அழிவை என்ன செய்ய மாட்டீர்? காண ஒட்டீர். அவர் என்ன செய்தாராம்? வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்கு நேராய் நான் வருவோம். வாசிக்கலாம். 24வது வசனம். தேவன் அவரை மரண உபாதைகளின் கட்டை என்ன செய்து அவிழ்த்து அவரை என்ன செய்தார்? எழுப்பினார். எதை அவிழ்த்து? மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை உயிரோடு கூட என்ன செய்தார்? எழுப்பினார். நீ வசனத்தை வாசிப்பீங்கன்னா எழுப்பப்பட்ட சம்பவத்தை நிறைய வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6:14. தேவன் கர்த்தரை எழுப்பினாரே. பாருங்கள், தேவன் யாரை எழுப்பினார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:14. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். எப்படி எழுப்பினார்? எல்லா இடத்திலும் எழுப்பினார் எழுப்பினார் என்று வசனத்தை வாசித்தோம். எழுப்பப்பட்டதை எப்படி எழுப்பப்பட்டார் என்று வசனத்தில் தெளிவு உண்டா என்றால் தெளிவு உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி பிதாவினிடத்திலே இருந்து தேவன் தம்முடைய ஆவி என்ன செய்தார்? அவரிடத்திலே அனுப்பினார். அந்த ஆவியானவர் என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார் கிறிஸ்துவை என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்ப அவரை யார் எழுப்பினது? கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே புகுந்தது. ஏன்?
அவர்தான் சிலுவையில தொங்கும் போது சொன்னார், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஆவியானவர் மீண்டுமா என்ன செய்யப்பட்டார்? குமாரனுக்குள்ளே கல்லறையிலே காணப்பட்ட அவருக்குள்ளே பிரவேசித்து அவரை வெளியே என்ன செய்தார்? கொண்டு வருகிறவராய் காணப்பட்டார். இந்த காலையிலே நான் உங்களோடு கூட சுருக்கமாய் பேச வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். ஆனாலும் தேவன் என்னுடைய இருதயத்தில் சில வார்த்தைகள் வைத்திருக்கிறதை நான் உங்களோடு சொல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரமாய் நான் சுருக்கமாய் பேச வேண்டுமோ அவ்வளவு சுருக்கமாய் உங்களோடு பேசும்படியாய் நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்டோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3வது நாளிலே உயிரோடு கூட எழுந்தார் என்று வசனத்தில் வாசித்தோம். உயிரோடு எழுந்தவர் அங்கே 1வது வசனத்தில் வாசிக்கிற 5வது வசனத்தில் 1 கொரிந்தியர் 15:5 கேபாவுக்கும் பின்பு 12 என்ன செய்தார்? தரிசனமானார். இந்த தரிசனத்தை குறித்து தான் பேச போகிறேன். கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கல. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு என்ன செய்து தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவருடனே பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வசனத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு என்ன செய்தாரா? அவர் உயிரோடு எழுந்து அப்பவே பரலோகத்துக்கு போயிருந்தார்னா இன்றைக்கு நாம இங்க இருந்திருக்கவே மாட்டோம். ஏன் தெரியுமா? அன்றைக்கு யூதர்கள் சொன்னார்கள், அவருடைய கல்லறைக்கு என்ன செய்ய வேண்டும்? காவல் வைக்க வேண்டும். ஏன்னா அவருடைய சீஷர்கள் களவாய் வந்து என்ன செய்வாங்க? எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்க. பின்பு சொல்லுவாங்க அவர் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி. ஆகையினாலே கல்லறைக்கு என்ன செய்ய வேண்டும்? காவல் வைக்க வேண்டும். வசனத்தை வாசிப்போமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 66வது வசனம், கடைசி வசனம் 27-66. அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை என்ன செய்தார்கள்? நல்லா கவனிக்கணும். 3 காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர்கள் போய் என்ன செய்தார்கள்? கல்லுக்கு முதலாவது சீல் பண்ணினார்கள். ஆங்கிலத்தில் 3S என்று சொல்லலாம். முதலாவது அதற்கு முத்திரை போட்டார்கள். 2வது எதற்கு முத்திரை போட்டார்கள்? கல்லுக்கு முத்திரை போட்டார்கள். அது ஸ்டோன் சீல். 3வது காரியம் என்னது? அங்கே காவலாளிகள் வைக்கப்பட்டார்கள், சோல்ஜர்ஸ். முதலாவது ஸ்டோன், 2வது அதற்கு சீல் வைத்தார்கள், 3வது அதை பாதுகாத்தது யாரு? சோல்ஜர்ஸ், காவலாளிகள். இவ்வளவு வைத்தோம். அடுத்த நாள்ல நடந்த காரியம், பூமி அதிரத்தக்கதாக வானத்திலிருந்து ஒரு தூதன் என்ன செய்தான்? இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை என்ன செய்தான்? புரட்டி போட்டான். நல்ல கவனிப்போம் நன்றாய். கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்தான். இவங்க நினைச்சாங்க சீஷர்கள் வந்து கல்லை புரட்டி போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஆனால் வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்தான். ஏன் தெரியுமா? ஸ்திரீகள் இவ்விதமாய் சொன்னார்கள், யார் நமக்காக கல்லை புரட்டுவார்? காரணம், அந்த கல் அவ்வளவு பெரிதாய் காணப்பட்டது. ஸ்திரீகளால் அதை உருட்ட முடியாது. ஆகினால் தான் கர்த்தருடைய தூதனே இறங்கி வந்தான். பூமி குலுங்கிற்று, கல் புரட்டப்பட்டு போயிற்று. உள்ளே இருந்த இயேசு என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தருளினார். அதை முதலாவது பார்த்தது யார்? அதுதான் முதல் காரியம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம்
9-10 வசனங்களை வாசிக்கலாம். மார்க் 9:16-9-10. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் ஹல்லேலூயா. இந்த பக்கத்தில் அல்லேலூயா சத்தம் வரும்னு பார்த்தேன், உங்களுக்கு புரியவே இல்லையா? மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு இன்னும் நல்ல சத்தமா சொல்லுங்க, யாருக்கு தான் முதல் தரிசனமானார்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாம இல்லை. ஏன்னா நீங்க எல்லாம் ஆல் இண்டியா ரேடியோ, உங்களுக்கு காட்சி கொடுத்தா என்னென்னலாம் மூக்கு வைக்கணுமோ காது வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுட்டு எல்லாத்திட்டையும் சொல்லிடுவீங்க. இயேசுவை கண்டோன்னு சொன்னா அவர் இப்படி இருந்தாராக்கும், அது அப்படி இருந்தாராக்கும். அடுத்தவங்க சொல்லுவாங்க, அதுக்கு அடுத்தவர்கிட்ட சொல்லும்போது அவர் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க. ஆயினத்தான் முதல் யாரிடத்துல அவர் சொன்னா? மகதலேனா மரியாளிடத்துல. ஏன்? அவள் தான் கர்த்தருடைய வசனத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, மார்க் 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்போமானால் இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிங்க. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாள் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு பாருங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்திற்கு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். அவர் வந்த நேரம் இங்கே சூரியன் உதயமாகிற நேரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிப்போமானால் அது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்தில் 20ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டு இருக்கும் போதே இந்த 3 பேரும் வருகிறார்கள். பெண்கள் கல்லறைக்கு பக்கம் போறதுக்கே பகல்லையே போறதுக்கு கொஞ்சம் பயம். ஆனா இருட்டோடு எழுந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? 3 பேரும் போனார்கள். எதற்கு? அவருடைய சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படிக்கு. இட் இஸ் டூ லேட். என்னது புரிஞ்சுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்ட்டு? இல்லை இப்படியே முறைச்சு பார்க்குறீங்களே. இட் இஸ் டூ. ஏன் டூ லேட்டுன்னு சொல்றேன்? ஏற்கனவே மரியாள் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை என்ன செய்தாள்? அவள் பிரயோஜனப்படுத்தி கொண்டாள். நல்ல கவனிங்க, தனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவள் என்ன செய்யல? விட்டு விடல. அந்த மரியாள் இவர்களோடு கூட என்ன செய்யல? வரவே இல்லை. இவர்கள் தான் வந்தார்கள். வசனத்தில் நான் வாசிப்போமானால் இந்த வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கம் இல்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அது இயேசுவின் பாதங்களில் பூசினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மற்றொரு இடத்திலே நான் வசனத்தை வாசிப்போமானால் இவ்விதமாய் நான் வாசிக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினாள். 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
இவள் தன்னால் இயன்றதை செய்தால் நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச என்ன செய்தால் முந்திக் கொள்ளுகிறவளாய் காணப்பட்டாள். எத்தனை பேர் முந்திக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற காரியமானாலும் ஜெபிக்கிற காரியமானாலும் எந்த காரியம் கர்த்தருக்கு ஏற்ற காரியத்தை செய்வதற்கு முனைப்பாய் முந்தி இருக்க வேண்டியது அவசியம். முன்னணையிலே காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இயேசு அவர் முதலாவது அவருடைய வாஞ்சை அறிந்திருந்தார். இரண்டாவது காரியம், பயமற்றவளாய் கல்லறைக்கு வந்தால். மூன்றாவது காரியம், அவளிடத்திலே ஒரு காரியம் சம்பவித்தது. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:10. அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை, எத்தனை பிசாசு? ஒரு பிசாசு இருந்தாலே ஆட்டம் போடுறது பயங்கரமா இருக்கும். 7 பிசாசு யாருக்குள்ள இருந்தது? மகதலேனா மரியாளுக்குள்ள காணப்பட்டது. இயேசுவிடத்தில் வந்தால் இயேசு முழு அந்த பிசாசின் வல்லமை எல்லாம் என்ன செய்தார்? முறியடித்து பிசாசின் கட்டுகளில் இருந்து அவளை என்ன செய்தார்? விடுதலை ஆக்கினார். ஆகையினால் தான் அவள் அவரை அதிகமாய் நேசிக்கிறவளாய் காணப்பட்டார். அவள் அவரிடத்தில் அதிகமான பாசம் வைத்திருந்தாள். இன்னைக்கு நம்மிடத்தில் கர்த்தர் மேல எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம்? அவரிடத்தில் அன்பு கூறும் போது மெய்யாகவே தம்மை அவர் என்ன செய்கிறவர்? வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். வசனத்தை சற்று வாசிக்கலாம். 20ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கலாம். அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால் இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாதிருந்தால் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? 2 பேர் விசாரிக்கிறார்கள். கல்லறைக்குள்ளே போனால் வாலிபனாகி ஒரு தூதன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவன் முதலாவது மரியாளை பார்த்து, மகதலேனா மரியாளை பார்த்து விசாரிக்கிறான், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அதற்கு பிறகு வெளியே வந்தால் இயேசு நிற்கிறதை கண்டால் அவர் இயேசு என்று என்ன செய்யவில்லை? அறியவில்லை. அவர் அவளை விசாரிக்கிறார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? அவளை என்னவென்று நினைத்தால் தோட்ட கல்லறையை காக்கிற தோட்டக்காரன் என்றுதான் அவள் நினைத்தாள். அங்க வசனம் அதான் சொல்லுகிறது. அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி நீர் அவரை எடுத்துக்கொண்டதுண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு காட்டும், நான் போய் அவரை. இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த இயேசு உங்களையும் என்னையும் விசாரிக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் கண்ணீரோடு காணப்படலாம். எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு நீங்கள் கண்ணீரோடு இந்த காலையில வந்திருக்கலாம். உங்களுடைய கண்ணீரை காண்கிற கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் காணப்படுகிறவர். எதற்கு தெரியுமா? கர்த்தர் தாமே எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீர் யாவையும் என்ன செய்கிறவர்? துடைக்கிறவர். யாரவர்? ஏசாயா 25:8 வாசிக்கும் போது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலையில ஒன்று சொல்லுகிறேன், உங்களை விசாரிக்கிறவர் உங்கள் கண்ணீரை என்ன செய்யும்படியாய்? துடைக்கும்படியாய் மரணத்தை ஜெயித்து வந்திருக்கிறார். உங்களுடைய முகத்திலே இருந்து கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறவர்?
துடைத்து போடுகிறவர். அங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனங்களின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் நிந்தையை மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை ஜனங்களுடைய நிந்தனை நிமித்தமாய் நீங்கள் கண்ணீர் சிந்தலாம், வேதனையோடு கூட காணப்படலாம். ஒரு அண்ணால் நிந்திக்கப்பட்டால், பரிகசிக்கப்பட்டால் தன் சக்களத்தினாலே, ஆனால் அண்ணால் கர்த்தருடைய சமூகத்திற்கு போன போதோ அவருடைய கண்ணீர் என்ன செய்யப்பட்டது? துடைக்கப்பட்டது அல்லவா? அதே போல உங்களுடைய நிந்தையை கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அநேகருடைய கண்ணீரை துடைத்த கர்த்தர். அருமையானவர்களே, உங்களுடைய கண்ணீரையும் அவர் துடைக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராயிருக்கிறார். மரியாள் ஒரு நாளிலே சீமோனுடைய வீட்டுக்கு வந்தால், பரணி தைலம் கொண்டு வந்தால், அதை உடைத்து ஊற்றினார். அதை ஊற்றுவதற்கு முன்பதாக கண்ணீரினாலே பாதங்களை என்ன செய்தால்? கழுவினாள். தலைமயிரினாலே துடைத்தால். பரணி தைலத்தை ஊற்றி வீடு முழுவதும் பரிமளத்தினால் என்ன செய்து நிறைந்தது. சீமோன் சொன்னான், தம்மை தொடுகிறவர் இன்னார் என்றோ இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பாரானால் அவர் என்ன செய்திருக்க மாட்டாரே? தொட அனுமதித்திருக்க மாட்டாரே. அவள் யார்? பாவியாயிருக்கிறாள். உலகம் சொல்லும் பாவி என்று சொல்லி புறக்கணிக்கும். ஆனால் இயேசு ஒரு வார்த்தை சொல்கிறார். சீமோனே, ஒரு மனுஷனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசு, மற்றொருவன் 500 வெள்ளிக்காசு கடன்பட்டு இருந்தான். இருவருக்கு எஜமானன் மன்னித்து விட்டான். இவர்களில் எவன் அதிகமாக என்ன செய்வான்? அன்பு கூறுவான் என்று கேட்டார். அதற்கு அவன் சொன்ன பதில், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவனே அவனிடத்தில் என்ன செய்வான்? அதிகமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி சொன்னார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது, 39வது வசனத்திற்கு பின்பு அங்க வசனத்தில் என்ன வாசிக்கிறதான காரியம் இவ்விதமாய் காணப்படும். இயேசு அந்த சீமோனை பார்த்து சொன்னார், இவள் செய்த அநேக பாவங்களும் இவளுக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் என்ன செய்தாலே? அப்ப யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் கர்த்தரிடத்தில் என்ன செய்வார்கள்? அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அவளை பார்த்து சொன்னார் ஒரு வார்த்தை, மகளே, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ என்று சொன்னார். இந்த காலையிலே பாவத்து நிமித்தம் கண்ணீர் சிந்துகிறவர்களாய் காணப்படுவோமானால் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய நோய்களுக்காக கண்ணீரோடு கூட காணப்படுவோமானால் இன்றைக்கு நோய்களை நீக்கி நமக்கு ஆரோக்கியம் தர உயிர்த்தெழுந்த இயேசு போதுமானவராய் காணப்படுகிறார். அருமையானவர்களே, முதலாவது நம்மை விசாரிக்கிற கர்த்தர். நான் வசனத்தில் வாசிப்போமானால் ஒரு வசனம் விவிதமாய் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். மன்னிக்கணும், அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயர் பெற்ற எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியினால் போதும். அவர்கள் என்ன சொல்கிறார்களாம்? விசாரிப்பற்ற. இந்த காலை வேளையில் நீங்களும் விசாரிப்பு, யாரும் உங்களை விசாரிக்காமல் காணப்படலாம். புருஷன் விசாரியாமல் இருக்கலாம், மனைவி விசாரிக்காமல் இருக்கலாம், பிள்ளைகள் உங்களை விசாரியாதவர்களாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர்களுடைய விசாரிப்பட்ட சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கிய வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று. ஹல்லேலூயா. நீ விசாரிப்பட்ட சீயோனாய் காணப்படலாம், ஆனால் கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார்,
அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் என்ன செய்யுங்க, வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஐயா. யார் உங்களை விசாரியாமற் போனாலும் அவர் உங்களை விசாரிக்க அவர் போதுமானவர். கழுதையை விட்டு இறங்கி வந்து குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை பார்த்து அவனை தூக்கி எடுத்து அவன் காயங்களை கட்டி எண்ணெய் வார்த்து திராட்சரசத்தை கொடுத்து தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அங்கே ஒப்படைத்தாரே, அந்த நல்ல சமாரியனை போல கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அழுது கொண்டு வனாந்திரத்திலே திரிந்த ஆகாரை பார்த்து தேவதூதன் கேட்கிறான், ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்டார். எங்கே போகிறாய் என்றும் கேட்டார். விசாரிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். அவர்கள் எல்லாம் விசாரித்த கர்த்தர் உங்களை விசாரியாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் உங்களை விசாரித்து உங்களுடைய கண்ணீருக்கு என்ன செய்கிறவர்? முடிவுண்டாக்குற கர்த்தர், உங்கள் துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர். இரண்டாவது காரிய கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் அதிகாரம் 16வது வசனம், யோவான் 20:16. இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். நல்ல கவனிப்போம். இயேசு விசாரித்தலோடு நிறுத்திவிடவில்லை. அவர் அடுத்தபடியாய் எதை சொன்னால் அவள் நம்புவாள் என்று அறிந்திருந்தார். ஆகையால் அவர் என்னத்தை சொன்னார்? மரியாளே என்று ஒரு கூப்பிட ஆரம்பித்தார். வேற ஒன்று அல்ல. மரியாளே என்று கூப்பிட்ட உடனே அவளுடைய பதில் என்னவாயிருந்தது? ரபூனி. ஏன் என்று சொன்னால் அவருடைய சத்தத்தை அவள் என்ன செய்திருந்தாள்? அறிந்திருந்தாள். என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது போலவும் நான் அவைகளை என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறது போலவும் என்று கர்த்தர் சொல்லும் போது சொன்னார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அப்படி வாசிக்கிறோம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்ன செய்கிறது? செவி கொடுக்கிறது. யார் அதற்கு செவி கொடுக்கிறது? வசனத்தை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். யார் செவி கொடுப்பார்? வசனத்துல தான் இருக்குது. என்ன ஒரு 2 எழுத்து 2 அச்சரம் தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லையா? என் ஆடுகள், அந்த என்கிறதான். நான் அவருடைய சத்தத்தை என்ன செய்திருக்கிறேன்? எத்தனை பேர் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோம்? அவர் என்னை அழைக்கிறவர். சாமுவேலுக்கு தெரியாது அவர்தான் தன்னை அழைக்கிறார் என்று. அவன் நினைத்தான் ஏலிதான் கூப்பிடுகிறான் என்று. ஓடி ஓடி போனால் 3 விசையும் 4வது விசையும் கர்த்தர் வந்து நின்று முன்போல நின்று சாமுவேலே என்று கூப்பிட்ட உடனே சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அருமையானே, தன்னுடைய போதகரின் சத்தத்தை அறிந்திருந்த ஒரு மரியாள். இன்றைக்கு நம்முடைய போதகர் கிறிஸ்து ஒருவரே. அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. இரண்டாவது, நானும் அவைகளை என்ன செய்திருக்கிறேன்? அறிந்திருக்க. நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர். நம்ம எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். A to Z வரைக்கும் அவருக்கு தெரியும். நம்மை குறித்து அறியாதவைகள் ஒன்றும் இல்லையா? நம்முடைய நிலைமை அறிந்திருக்கிறவர், நம்முடைய குறைவுகளை அறிந்திருக்கிறவர், நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு கர்த்தர் தான் நமக்கு இருக்கிறார். அதனால் தான் சங்கீதக்காரன் 139ஆம் சங்கீதத்தில் சொல்லும் போது வசனத்தில் சொல்கிறார், தேவரீர் என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் என்ன செய்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா.
உங்களுடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஐயா. ஒருவேளை உங்களுடைய மூளை அறிவிலே காணப்படுகிற எண்ணங்களை மற்றவர்களுக்கு சொல்ல கூடாதபடிக்கு நீங்கள் காணப்படலாம். அவைகளையும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர். உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்டவர், ஆபிரகாமை பெயர் சொல்லி கூப்பிட்டு தன் குமாரனாய் ஈசாக்கை பலி செலுத்தாதபடிக்கு தடுத்து ஆட்கொண்டவர், ஒரே மலையின் பின்புறமாய் வந்த மோசேயை பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கனத்துக்குரிய ஊழியமாகிய இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படிக்க வேண்டிய ஊழியத்தை ஒப்பு கொடுத்தவர். அருமையானுள்ளே, யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தாரோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் அவர் பெயர் சொல்லி அழைத்தவராயிற்றே. என் மகனே, என் மகளே என்று சொல்வதை பார்க்கிலும் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிற கர்த்தர் உங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். என் பெயர் தெரியுமாயா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆகாயத்தில் காணப்படுகிற சகல நட்சத்திரங்களுடைய பெயரையும் பேரிட்டு அவர் என்ன செய்கிறவராயிருக்கிறார்? அழைக்கிறவராமே. 147ஆம் சங்கீதத்தில் அந்த வசனம் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 147ஆம் சங்கீதம் வலது பக்கத்தில் மேல இருக்கும். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு. 4வது வசனம் அருமையானே, நட்சத்திரங்கள் கோடி கோடியாய் வானங்களிலே காணப்படுகிறது. அவைகளையே லக்கம் பார்த்து எண்ணிக்கை பார்த்து பேரிட்டு அழைக்கிறவர் உங்களை அறியாரோ? நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறவர். 3வது காரியம் கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே 28ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். மத்தேயு 28:7. நீ சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறையை விட்டு புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போனார்கள். இந்த வசனத்தில் நன்றாய் கவனிப்போம். இயேசு 3 விதமாய் தம்முடைய சீஷர்களை அழைக்கிறார். இங்கே முதலாவது மத்தேயு சொல்கிறார், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு போய் சொல்லுங்கள். இது முதல் காரியம். 2வது லூக்கா 24ஆம் அதிகாரம். கொஞ்சம் வேதத்தை புரட்டதான் வேணும் இன்னைக்கு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போமா? கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். இவர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் 2 பேர் இருக்கும். அடுத்த 3வது ஒரு கூட்டம் இருக்கு. வாசிப்போமா? யோவான் 20ஆம் அதிகாரம் 7வது வசனம். மன்னிக்கணும், 17வது வசனம். 17. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். யார் சீஷர்கள், யார் அப்போஸ்தலர்கள், யார் சகோதரர்? நீங்க கற்றுக்கொள்ளுகிறதுக்கு தான் நான் இப்படி பேசுறேன். நல்லா கவனிங்க. வேத எழுத்துக்களை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று விரும்பிதான் இப்படி சொல்லுகிறேன். சீஷர்கள் யார்? எல்லாம் வசனம் இருக்கு. யோவான் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள். யோவான் 13-34-35 வசனங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி, அப்ப ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்தால் நீங்கள் யாராயிருப்பீர்கள்? அதனாலே என்னுடைய சீஷர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்ப சீஷர்கள் என்ன செய்வார்கள்? கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் டேஷ். சொல்றதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? போன 2 வாரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க வசனத்தை. ஆன்லைன்ல இருந்து எத்தனை பேர் கேட்டீங்க வசனத்தை? சில பேர் அப்படியே போட்டுட்டு பேசாம போயிருவீங்களோ என்னமோ தெரியல. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆளவே காண அப்ஸ்கான். நல்லா கவனிங்க. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் டேஷ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இப்போ அது கொஞ்சம் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இல்லையா? அவன் எப்படிப்பட்டவனாயிருக்க கடவன்? சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன் என்று வசனம் சொல்லுது. 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். மன்னிக்கணும், 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால். அப்ப 2 கூட்டமும் இருக்குது. என்ன கூட்டம்? ஒரு கூட்டம் சீஷர் கூட்டம். அவங்க என்ன செய்வாங்க? இயேசுவிடத்துல அன்பு கூறுவாங்க. 2வது ஒரு கூட்டம் அன்பு கூறாத கூட்டம். அது எப்படிப்பட்ட கூட்டம்? சபிக்கப்பட்ட கூட்டம். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் எல்லாவற்றையும் செய்ய நாம் ஆயத்தமாயிருப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கர்த்தருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ? எடுத்து வாசிங்க. 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம். என்ன மறைச்சு பாக்குறீங்களே? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. பாருங்க, பவுல் ஆரம்பிக்கும் போது சொன்னார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டு இது எல்லாம் ஜெயிக்கிறதற்கு அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தான் மகா முக்கியமான காரியம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அன்பு 2 விதத்துல காணப்படுகிறது. ஒன்று, நாம் அவரை நேசிக்கிறோம். 2வது, அவர் நம்மை என்ன செய்கிறார்? அன்பு கூறுகிறார். நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவரால் தான் நம்ம என்னத்தை பெற முடியும்? ஜெயத்தை. அதுக்கு கீழ் வசனத்தை வாசிங்கம்மா. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்திருக்கிற? இன்னைக்கு நிச்சயம் நம்ம கிட்ட இருக்கா? எதுவும் என்னை பிரிக்க முடியாது ஐயா. நான் இயேசுவை அவ்வளவாய் நேசிக்கிறேன். உண்மையாவே நேசிக்கிறோமா கர்த்தரை? சீஷன் என்று சொல்லுகிறவன் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவான். இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷனிடத்தில் இவ்விதமாய் அவர் சொன்னதை நான் வசனத்தின் மூலமாய் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி.
பார்த்து இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. பாருங்க, அவன் நல்ல கேள்வியோடு வந்தான். என்ன கேள்வி? நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன? நல்ல ஒரு கேள்விதான், கொஸ்டின் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இயேசு அவனுடைய நிலைமையை அறிந்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ முதலாவது போய் உனக்கு உண்டானவள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து பின்பு என்னை பின்பற்றி வா. அவன் என்ன செஞ்சான்? அப்படியே செஞ்சிட்டானா? அந்தபடியே அவன் இருந்தபடியினால் வார்த்தையை கேட்டு மனமடிந்து எப்படி போனா? வரும்போது சந்தோஷமா வந்தான். இந்த குருநாதர்கிட்ட கேட்டா எல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. இப்படி பதில் சொன்ன உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? துக்கத்தோடு போனவன் ஒருவன் மட்டும்தான். பரிசுத்த வேதாகமத்தில் யாரெல்லாம் துக்கத்தோடு வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் சந்தோஷத்தினால் நிரம்பி போனார். இது முதலாவது சீஷனுடைய காரியம், அவரிடத்தில் அன்பாய் இருக்கிறவன். இரண்டாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி தம்முடைய சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் போதுமா? 6ஆம் அதிகாரம் லூக்கா 13வது வசனத்தை வாசிக்கலாம். 6:13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்கள் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று. அப்போஸ்தலர் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அப்போ கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, அவர்களை அனுப்பினார். எங்கே? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன் என்று சொன்னார். இப்ப இந்த மகதிலே நான் மரியாதை போய் சொன்னார், நீ போய் அப்போஸ்தலர்களுக்கு போய் சொல்ல. போய் அவர்கள் அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்தார்கள்? தாங்கள் இயேசுவை கண்டதை குறித்து சொன்னார்கள். அருமையானவர்களே, அனுப்பப்படுகிறவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலத்தில் சொல்லப்பட்ட போது அவர்கள் அதை கேட்டு என்ன செய்யல? நம்பவே இல்லை. அவர்களுக்குள்ள சந்தேகம், கலக்கம் காணப்படுகிறது. இவர்களுக்கும் போய் இயேசு சொல்ல சொன்னார். யாருக்கு? சந்தேக பிராணிகளுக்கு. 3.5 வருஷம் அவரோடு கூட இருந்தாங்களே பேரு. வசனத்தெல்லாம் அத்தனையும் ஆழத்தை சொன்னார். நான் மரிப்பேன், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனாலும் அவர்களுக்கு எண்ணத்துல வரல. அவர் உயிரோடு எழுந்ததை நம்பவே மறுத்தார்கள். அவர்களுக்கு போய் என்ன செய் சொல்லு. 3வது ஒரு கூட்டம். யார் அவர்கள்? சகோதரர். யோவான் 20:17 வாசித்தோம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவன். போதுமா? முதலாவது அங்க வசனத்தில் வாசிக்கிறோம், நீ போய் யாரிடத்துல சொல்லணும்? என்னுடைய சகோதரருக்கு சொல்லணும். நல்ல கவனிப்போம். முதல்ல சீஷர் கூட்டத்துக்கு சொல்லணும்னார். அவர்கள் அன்பாயிருக்கிறவர்கள். 2வது அப்போஸ்தலர்கள், அவர்கள் அனுப்பப்பட்டவர்கள், அவர்களுக்கு சொல்லு. 3வது ஒரு கூட்டம் என்னது? சகோதரர்கள். வசனத்தினுடைய ஆழத்துக்கு நான் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். எத்தனை பேருக்கு விருப்பம் அது? சகோதரன் யார் என்று அறிய.
அநேக கை ஏறவே மாட்டேன் மேலே. சகோதரனா நானும் ஒரு சகோதரன் தானையா. இதுல என்ன பெருசா இருக்குது நீங்க அப்படி நினைக்கலாம். வேதத்தின் ஆழத்தை வாசிக்கும் போதுதான் சும்மா இருக்க முடியாதுங்க. கர்த்தரை துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ளே வரும். யார் சகோதரர்? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிப்போமா? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒன்றும் புரியலையா? நான் வந்தது வேஸ்ட். ஏதோ வந்த 4 வசனத்தை சொல்லிட்டு நீங்க என்ன அனுப்பிவிடுவீங்கன்னு பார்த்தா எங்கெங்கேயோ கொண்டு போறீங்களே. வசனத்தினுடைய ஆழம் தெரிஞ்சாதான் கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூற முடியும். வசனத்தினுடைய ஆழம் தெரியாதபடிக்கு மேற்பொங்காய் மேல்புள்ள மேய்வோமானால் அதனாலே பிரயோஜனமே இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நாட்கள் இந்த பிரசங்கத்திற்காக நான் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். வசனத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறவளை தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ என் காலத்துக்கு பிறகு யார் உங்களுக்கு சொல்லுவாங்களோ தெரியாது. நீ எத்தனை காலம் உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தை கிடைக்குமோ எனக்கு தெரியாது. ஆனால் கிடைக்கப்பட்ட நாளை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே என்ன செய்திருக்கிறார்கள்? பரிசுத்தம் செய்கிறது யார்? சொல்லுங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் நம்ம என்ன செய்கிறவர்? பரிசுத்தம் செய்கிறவர். இரண்டாவது, பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யார்? நாம் தாங்க. கர்த்தரும் அவர் பரிசுத்தப்படுத்துகிறவர். நாம் என்ன செய்ய வேண்டியது? பரிசுத்தமாக வேண்டியது அவசியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் நாம் எல்லாம் யாராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் ஒருவராலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். வசனத்தில் வாசிக்கிறோமே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே தேவன் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியே என்ன செய்தார்? உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் அவர் ஒருவராலே என்ன செய்யப்பட்டவர்கள்? உண்டாக்கப்பட்டவர்கள். அந்த அறிவு நமக்கு தேவை. அதுக்கு அடுத்தது வசனத்தில் சொல்கிறார், அப்படி உண்டாக்கப்பட்டபடியினாலே இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவே இல்லையா? யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெட்கப்படல. ஏனால் அவர்தான் நமக்காக நம்மை பரிசுத்தம் செய்யும்படியாய் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஐயா, பரிசுத்தம் செய்கிறவர் அவர்தான். நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறவர் அவர்தான். அவரை குறித்து நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மற்றொரு வார்த்தை பரிசுத்த வேதத்தில் வாசிக்கும் போது வசன விவிதமாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்படும் போது அவர் தமது சந்ததியை கண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் எதை கண்டு சந்தோஷப்படுவாராம்? தமது சந்ததியை கண்டு. அவர் கல்வாரி சிலுவையிலே தொங்கின வேளையிலே தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே
அவர் சம்பாதித்தது என்ன தெரியுமா? சபையாகிய சந்ததியை அவர் சம்பாதித்தார். நான் இன்னும் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். சற்று ஆழத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபை. சபை என்னது? நேம் போர்டுல இருக்கிறது அல்லையா. இயேசு தம்முடைய சுய ரத்தத்தினாலே, சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் நகரவாசிகளுக்கு புறம்பே பாடுபட்டவர் நம்மை ஒரு சந்ததியா என்ன செய்தாராம்? சிலுவையிலே கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சந்ததி நீங்களும் நானும் தான். அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற மற்றொரு வார்த்தையை கவனியுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 22 கடைசி 2 வசனத்தை வாசிப்போமா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒரு சந்ததி அவரை என்ன செய்யும்? சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய். அது யாருடைய சந்ததி என்று சொல்லப்படுமா? ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும். அடுத்த வசனம், அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதி என்ன செய்வார்கள்? அப்ப நீங்க யாருங்க? முதலாவது நீங்கள் சகோதரர். பரிசுத்தம் செய்யப்பட்டபடியினாலே நீங்கள் அவருடைய சகோதரர். கல்வாரி சிலுவையில் இரத்தத்தின் மூலமாய் சம்பாதிக்கப்பட்ட சபையார். மூன்றாவது அவருடைய சந்ததி. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். வாசிப்போமா கர்த்தருடைய வசனத்தை? 28வது வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று யார் சொல்லி இருக்கிறது? புலவர்களும் சொல்லி இருக்கிறார்களாம். நாம் யாராம்? அவருடைய சந்ததி என்று சொல்லி இருக்கிறார்கள். அடுத்த வசனம் அதுக்குள்ள திருப்பியாச்சு. நாம் முடிக்கவே இல்லை அந்த வசனத்தை. அடுத்த வசனம் 29வது வசனம், நாம் தேவனுடைய சந்ததியாராய் இருக்க மனுஷருடைய சித்திரை வேலையினாலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாகும் என்று நாம் நினைக்கவே கூடாது. யார் நினைக்க மாட்டாங்க? சொல்லுங்க, யார் நினைக்க மாட்டாங்க? அப்படி தேவனுடைய சந்ததியார் அப்படி நினைக்க மாட்டார்கள். நீ இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வசனத்தில் நான் வாசித்தோம். இங்கே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11-12 நான் வாசித்தோம். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல் உமது நாமத்தை அறிவித்து சபை நடுவிலே துதித்து பாடுவேர் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோ. ஹல்லேலூயா. நாம் யாரா இருக்கிறோம்? அடுத்த ஒரு காரியம், நாம் அவருடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நான் பிள்ளைகள் என்று என்னத்தை கொடுத்திருக்கிறாரு?
எனக்கே விளங்க மாட்டேங்குது. இத்தனை வசனத்தை சொல்றோமே, இவங்க எல்லாம் காதுல இந்த காதுல கேட்டு இப்படி இந்த காதுல விட்டுட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. எவனுக்கு அதிகம் ஒப்புவிக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். நீங்க அதிக பாக்கியவான்கள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறபடினாலே. நல்ல கவனிங்க, நம் பிள்ளைகள் என்று கர்த்தருடைய வசனத்துல அதிகாரம் கொடுத்தார் வசனத்துல வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகள் என்று யார் சாட்சி கொடுக்கிறது தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளைகள் என்று யார் சாட்சி கொடுக்கிறது? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். ஐயா, இந்த உலகத்துல மற்றவர்கள் கொடுக்கிற சாட்சியை பார்க்கிறோம், ஆவியானவர் கொடுக்கிற சாட்சி மெய்யா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. அடுத்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்பட்டால், அல்லேலூயா, அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். யார் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட என்ன செய்வார்கள்? மகிமைப்படுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதனால் சகோதரர் என்று அவர் நம்மை அழைக்க அவர் என்ன செய்யலையா? வெட்கப்படவே இல்லையா? நம்ம கூட ஏழையா இருந்தாச்சா, இது யாருங்க அதுங்களா? அது சும்மா நமக்கு வேண்டியப்பட்டவங்க, தெரிஞ்சவங்கன்னு சொல்லுவோம். வேண்டியப்பட்டவனா கூட ரொம்ப க்ளோஸாக வந்துடும், யாரோ ஒரு ஆள் அப்படின்ட்டுருவோம். ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லுகிறவர் அல்லையா? நம்மை அவர் என்ன செய்ய மாட்டாரா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, மறுதலிக்க மாட்டாரா? என்ன செய்ய மாட்டார்? அவர் நம்மை மறுதலிக்கவே மாட்டார். அதெல்லாம் வாசிக்கும் போதே என் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது தெரியுமா? கர்த்தர் எவ்வளவு நமக்கு இந்த வேத எழுத்துக்களை எழுதி கொடுத்து அது புரிகிற ஆழத்துக்குள்ள நம்மை நடத்தி செல்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்துக்குள்ள வருவோம். இயேசு அவனை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என்ன செய்கிறேன்? ஏறி போகிறேன் என்று சொல்லு என்றார். என்ன சொல்ல சொன்னார் தெரியுமா? நான் பிதாவினிடத்திற்கு என்ன செய்கிறேன்? ஏறி போகிறேன். யார் இடத்திலே போகிறது? உயிரோடு கூட எழுந்த இயேசு நம்முடைய பிதாவிடத்திற்கு கடந்து போக விரும்புகிறார். நான் நேற்று ராத்திரி இந்த காரியத்தை குறித்து அதிகமாய் சிந்தித்து வேத வசனத்தை பிரட்டி பிரட்டி பார்த்தேன். நிறைய கோடு போட்டேன். என் பைபிள்ல கோடே போடாமல் இருந்துச்சு. இப்ப நிறைய கோடு போட்டு இந்த பைபிள் முழுசு இப்ப கோடு கோடா ஆயிருச்சு. வசனத்தை வாசிப்போம். 1-2 வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். உங்க ஏமா எங்க வாசிக்கிறீங்க? யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா. இயேசு எல்லா இடத்துலையும் சொன்னார் என் பிதா என் பிதா என்று. இன்னொரு வசனத்தையும் வாசிப்போமே. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 14:12. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு. மூன்றாவது ஒரு காரியம் 28வது வசனம். நான் போவேன் என்றும் உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று
நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் எப்படி இருக்கிறார்? ஹல்லேலூயா. இதுல தாங்க ஒரு ரகசியம் இருக்கு. இயேசு பல முறை, நேற்று நிறைய நேரம் நான் இந்த வசனத்தை புரட்டி இந்த யோவான்ல எங்கெல்லாம் என் பிதா என்று சொன்னார் என்றெல்லாம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 14:1 வாசிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் எத்தனை சொல்லி இருக்காரு. நீங்க வீட்டில் போய் யோவான் எழுதின சுவிசேஷத்தை இந்த வாரம் முழுவதும் வாசிட்டு எத்தனை என் பிதா என்று சொன்ன வார்த்தை எவ்வளவு முறை வருதுன்னு சொல்லி ஒரு எழுதி கொண்டு வாங்க. அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். பரிசுக்காவது வசனத்தை வாசிப்பீங்களான்னு பார்க்கலாம். என் பிதா என்று சொல்லுகிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறது நல்ல கவனிங்க. இங்க சொன்னார் என் பிதா என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தி விடவில்லை. அந்த 17வது வசனத்தில் நான் என் பிதாவிடத்திற்கும் அடுத்தது உங்கள் பிதாவிடத்திற்கும். ஹல்லேலூயா. இயேசு நம்மை அந்த உறவு முறைக்குள்ள என்ன செய்கிறார்? கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். உறவை புதுப்பிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நாம் யாராயிருந்தோம் தெரியுமா? இந்த வசனத்தை இப்பவே மணி 9:15 ஆயிருச்சு. நீ வேற கம்யூனியன் வேற இருக்குது, நீ எப்ப முடிப்பாரோ என்று சொல்லி நீ யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு இன்னைக்கு முழுசுமே பிரசங்கம் பண்ணலான் இருக்குது. இன்னைக்கு முழுசுமே பிரசங்கம் பண்ணலான் இருக்கு. அவ்வளவு வசனம் எனக்கு வந்துட்டே இருக்கு. நான் இன்னைக்கு காலையில வீட்டில இருந்து நான் எப்போதும் வழக்கமாய் ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிள் எல்லாம் எடுத்துட்டு ஒரு ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, என் மண்டையில ஒன்றும் இல்லை ஆண்டவரே, 0. என்கிட்ட ஒன்றும் இல்லை, பலன் இல்லை, ஞானம் இல்லை, அறிவு இல்லை, புத்தி ஒன்றும் இல்லை. நான் இன்னும் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய ஜனத்திற்கு சொல்லத்தக்கதான வேத வாக்கியங்களை என் இருதயத்தில் என்ன செய்யும்? கிருபையா எனக்கு தாரும் ஆண்டவரே. இப்படிதான் ஜெபம் பண்ணி ஒவ்வொரு நாளும் இங்க வந்து நிற்கும் போதெல்லாம் நான் நிற்கிறேன். எல்லாம் தெரிந்தவன் என்று நான் அந்த எண்ணத்தோடு அகங்காரத்தோடு இங்கே நான் நிற்கவில்லை. எல்லா தாழ்மையோடும் பயத்தோடும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் என்ற பயபக்தியோடு கூட தான் இங்கே நான் நின்று கொண்டு இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த பயம் இருக்கிறது. அருமையானுள்ளே, இயேசு உறவை புதுப்பிக்கிறவர். நாம் யாரா இருந்தோம்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள். நல்ல கவனிக்கணும். முதலாவது நாம் எப்படி அழைக்கப்பட்டோம்? புறஜாதிகள் என்று அழைக்கப்பட்டோம், ஜாதிகள் என்று. இரண்டாவது விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அடுத்தது நீங்க கிறிஸ்துவை சேரவே இல்லை. அடுத்தது காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், இவ்வுலகத்திலே தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள் என்பதை ஹல்லேலூயா என்ன செய்யணுமா? மண்டையில வச்சுக்கணும். என்னத்தை? நம்ம இந்த 7 காரியமும் நம்முடைய ஜீவிதத்தில் காணப்பட்டது. நாம் புறஜாதியார், விருத்த சேதனம் இல்லாதவர்கள், கிறிஸ்துவிடத்தில் சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அந்நியர், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்கள். 7 காரியம் நம்ம கிட்ட இருந்துச்சியா. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மரணம் இப்ப என்ன செய்திருக்கு தெரியுமா? என் பிதாவிடத்திற்கு மட்டுமென்று அவர் சொல்லவில்லை, உங்கள் பிதாவிடத்திற்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சும்மா நானா குத்தி இந்த மாட்டு வண்டி சரியா மாடை இழுக்கலைன்னா குத்துவாங்க ஊசியை வச்சு.
அந்த கோலுக்கு பேரு என்னதுமா? சாட்டையா? சாட்டையில ஒரு முள்ளு வச்சிருப்பாமா, காணிய வச்சிருப்பான், தார்குச்சின்ட்டு. அதை வச்சு ஒரு குத்து குத்துனா மாடு தலதறிக்க ஓடும். ஏன்னா இன்னொரு குத்து வாங்கினா எப்படி இருக்கும்? உங்களை குத்த வேண்டியதா இருக்கு அல்லேலியா போடுறதுக்கு. வசனத்தை கேட்கும் போதே சீஷர்கள் சொன்னார்கள், வழியிலே அவர் நம்மோடு கூட பேசி கொண்டு வருகையில் நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு தாவீது சொல்லுகிறார், நான் வசனத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அனல் கொண்டது என்று சொல்ல. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! உங்கள் பிதாவிடத்திற்கு என்று சொல்லி நிறுத்தாதபடி, என் பிதா என்று சொல்லி நிறுத்தாதபடி உங்கள் பிதாவிடத்திற்கு என்று சொன்னார். இரண்டாவது, என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும். அப்ப அவர் யாரா இருக்கிறார் சொல்லுங்க. இப்பதானே சொன்னேன், வாய் திறக்கிறது கூட நீ ஏதாவது லட்டுக்கிட்டு வாங்கிட்டு வந்து அதை காட்டிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அப்பதான் வாய் திறப்பீங்க போல இருக்கு. வசனம் எவ்வளவு நன்றா தெளிவா சொல்லிட்டு இருக்க, இதை காட்டில உங்களுக்கு தெளிவா என்னத்தை சொல்ல முடியும்? என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவன். கர்த்தர் யாராயிருக்கிறார்? நம்முடைய தேவனாயிருக்கிறார். அவர் என்னுடைய தேவன். அந்த தேவனை குறித்து ஒரு காரியம் மட்டும் நான் சொல்லுகிறேன். இப்போ சொல்லிவிட்டு ஒரு காரியம் சொல்லுகிறேன். என் தேவன், வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் நினைக்கிறேன். என் தேவன் எத்தனாவது வசனமா? 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், ஹல்லேலூயா, அவர் குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர். அவர்தான் நம்முடைய தேவன். இந்த தேவனை தேவன் என்று அழைக்க, அப்பா என்று அழைக்க நமக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாருங்க வசனத்தை, மறுபடியும் வசனத்தை வாசிங்கம்மா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான தேவன் தமது குமாரனுடைய ஆவியை யாருடைய ஆவி அனுப்பினாரா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார்? ஏன்னா அவருக்கு தான் ரைட்டு, அவரை பார்த்து சொல்வார் என் பிதாவே என்று சொல்லி. ஆனா அந்த ஆவியை இப்பொழுது நம்முடைய இருதயங்களிலே ஊற்றினபடினால் நாம் தைரியமா என்ன செய்ய முடியும்? அந்த பிதாவை பார்த்து என் பிதாவே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடி நாம் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவி, நீங்கள் மறுபடியும் இந்த வசனத்தை, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, ஹல்லேலூயா, இந்த புத்திர சுவிகாரம் பெற்றவர்கள் தான் பரலோகத்திற்கு போக முடியும். என்ற வார்த்தைகளை முடிக்கிறேன். நான் இன்னைக்கு பேச வந்தது நிறைய பேசணும்னு விரும்பினேன், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஏராளம் கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் குறிச்சிங்களோ எழுதினீங்களோ தெரியாது. இத்தனை வசனமும் கேட்டோம்னா அது மனசுல தங்குமானு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றால்தான் கிறிஸ்துவின் நாளிலே நாம் அவருடைய சன்னிதானத்தில் போய் நிற்க முடியும். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அபிஷேகத்தை நிராகரிக்க வேண்டாம். அபிஷேகத்தை குறித்து எண்ணமற்றவர்களாய் காணப்பட வேண்டாம். எப்படியாயிலும் கர்த்தாவே என்னை அபிஷேகியும் என்று கேட்போம். என்றால்
அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்முடைய இருதயங்களில் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை பெற்றவர்கள், கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அந்த புத்திர சுவிகாரர் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் நான் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையே 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய புத்திரர் என்ற அடையாளம் என்ன? அவர்கள் தேவ ஆவியினால் என்ன செய்யப்படுகிறவர்கள்? நடத்தப்படுகிறார்கள். நாம் கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்படுகிறோமா? அவர் சரியான பாதையிலே நடத்துவார். ஏசாயா சொல்லும் போது சொல்கிறார், வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை உங்கள் காதுகள் என்ன செய்யும்? எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் வேத வசனத்தை விளக்கி காட்டி பேசி இருக்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் ஒருவேளை சற்று சமயம் கூடி போனாலும் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். நான் எந்த கதையும் சொல்லல, வீணான காரியத்தை குறித்து எதையும் பேசல. கர்த்தருடைய சன்னிதானத்தில் பயத்தோடும் பக்தியோடும் எல்லா விதமான கிருபையோடு கூட உங்களுக்கு தேவ வசனத்தை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இந்த காலையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்வேன். தேவனுடைய வசனத்தை அலட்சியம் பண்ண வேண்டாம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்படைக்கிற யாராயிலும் உண்டானால் உங்களுடைய நெஞ்சின் மேல் கைகளை வைத்து, ஆண்டவரே பாவியா என் மேல் கிருபையாயிரும், என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை, நான் உம்முடைய பிள்ளையாய் மாற, உம்முடைய சகோதரனாய் நான் காணப்பட எனக்கு தயவு பாராட்ட ஆண்டவரே. கேட்போமா? மௌனமா இருக்க வேண்டாம். இந்த காலையிலே நாம் கேட்ட வசனத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவோமா? ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு பேசி இருக்கிறீர், என்னோடு கூட நீர் பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் வாசல்களை திறந்திருக்கிறீர். என்னை நீர் அதிகமாய் நேசிக்கிறபடினாலே உம்முடைய வசனத்தை கொண்டு என்னை உயிர்ப்பித்திருக்கிறீர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, நடக்கையிலே தீபமாக, காரிருளில் நடக்கையிலே தீபமாக, வழி
பரலோகத்தின் நல்ல பிதாவே, நீர் எங்களை அளவு கடந்து நேசிக்கிறபடியினால் உம்முடைய நேசத்திற்காய் உம்முடைய அன்புக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மரியாள் உம்முடைய பாதத்தில் உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையில் நம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு நல்ல தருணத்தை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்தினாலே எங்களுடைய இருதயம் அனல் கொண்டபடினாலும் துதிக்கிறோம். நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர், எங்களை எவ்விதமாய் நீர் அழைக்கிறீர் என்று இந்த காலை வேளையில் நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அன்பு அளவற்றது, உம்முடைய அன்பு மகா பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்புக்கு இணையான ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லையா. அன்பினால மகளும் நீளம் இல்ல உயரம் என்னதென்று நாங்கள் ஆராய்ந்து அறியக்கூடாதபடிக்கு அவ்வளவு பெரிய அன்பை எங்கள் மேல நீர் வைத்திருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். வசனத்தை கொண்டு எங்களோடு பேசினபடினால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.